சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். வாலியின் அதிவேக பாட்டு இளையராஜாவையே மிரள வைத்த 5 மினிட் காவியம். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இசைஞானி இளையராஜாவும் கவிஞர் வாலியும் இணைந்தாலே அங்கே பாடல்கள் மின்னல் வேகத்தில் உருவாகும். இருவரும் தங்களின் அசாத்திய திறமையால் நிமிடங்களில் பாடல்களை உருவாக்கி சாதனை படைப்பார்கள். ஒருமுறை இளையராஜா ஒரு படத்தோட ரெக்கார்டிங்கில் இருந்தார். மதியம் 1 மணிக்குள்ள ஒரு பாட்டை பதிவு பண்ணி ஆகணும். தயாரிப்பாளரும் எடிட்டரும் ஸ்டுடியோ வாசலில் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் பாடலாசிரியர் வாலி ஸ்டுடியோவுக்கு வர தாமதமாகிடுச்சு. வாலி உள்ள நுழையும் போதே மணி 12:45. இளையராஜா கோபமா, என்ன வாலி, இன்னும் 15 நிமிஷம்தான் இருக்கு, பாட்டு எப்போ எழுதுறது என்று கேட்டார். நீ பாட்டு எப்போ எழுதி எப்போ டியூன் போட்டு எப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு கத்தினார். அங்கிருந்த இசைக்கலைஞர்களுக்கும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். வாலி கொஞ்சமும் பதறாம, ராஜா நீ டியூனை வாசி, நான் பேனாவை எடுக்கிறேன்னு சொன்னார். இளையராஜா ஹார்மோனியத்தில் வேகமாக ஒரு டியூனை வாசித்தார். அவசரமான சூழல் என்றாலும் இசையின் தாளம் மிக கம்பீரமாக இருந்தது. வாலி காகிதத்தில் பேனாவை வச்சு இளையராஜா வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள சுந்தரி கண்ணால் ஒரு சேதி அப்படின்னு தளபதி படத்தோட மாபெரும் வெற்றி பாடலின் முதல் வரியை சொன்னார். வரிகள் ஒவ்வொன்றுமே டியூனின் வேகத்திற்கு ஏற்ப மிக கச்சிதமாக அமைந்தது. சரியா 5வது நிமிஷத்தில் முழு பாட்டையும் எழுதி முடிச்சு இளையராஜா கையில் கொடுத்தார். இளையராஜா அந்த பாட்டை படித்து பார்த்துட்டு தன் கோபத்தை எல்லாம் மறந்து வாலியை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அங்கிருந்த அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். 5 நிமிஷத்தில் ஒரு மாபெரும் காவிய பாடலை எழுதி கொடுத்த வாலியின் அந்த அசாத்திய வேகம் தமிழ் சினிமா வரலாற்றில் என்றுமே பேசப்படக்கூடிய ஒன்று.